ஓம் சாந்தி. 24/3/2022 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தனிமையில் அமர்ந்து படிப்பை படித்தீர்கள் என்றால் மிகவும் நன்றாக தாரணை ஆகும். அதிகாலையில் எழுந்து சிந்தனை கடலை கடைவதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கேள்வி: ஃபுல் பாஸ் முழுமையாக தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் எந்த சிந்தனை வர வேண்டும், எது வரக்கூடாது? பதில்: ஃபுல் பாஸ் ஆகுவதற்கு நாம் இரவு பகலாக நன்றாக முயற்சி செய்து படிக்க வேண்டும் என்ற சிந்தனை வர வேண்டும். பாப்தாதாவினுடைய இதய சிம்ஹாசனத்தில் அமரும் அளவிற்கு தன்னுடைய மனநிலையை உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். தூக்கத்தை வென்றவர் ஆக வேண்டும். குஷியில் இருக்க வேண்டும். மற்றபடி நாடகத்தில் என்ன இருக்கிறதோ, அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்கிறதோ அது கிடைத்துவிடும் என்ற எண்ணம் ஒருபோதும் வரக்கூடாது. இந்த எண்ணம் சோம்பேறியாக்கி விடுகிறது. இன்று பாபா, நீங்க ஈஸ்வரனுடைய குழந்தைகளாக மாறியிருக்கீங்க, ஆகையால உங்களுடைய நடத்தை மிகவும் உயர்ந்ததாக இருக்கணுன்றார். ஏன்னா சத்யுகத்தில் எல்லாருடைய நடத்தையும் உயர்ந்ததாகவும் ராயலாகவும் இருக்கும், அதாவது மேலானதாகவும் இருக்கும். பாபா இப்போ உங்களை மாற்றிட்டுருக்கிறார். வெள்ளாட்டிலிருந்து சிங்கமாக மாற்றிட்டுருக்கிறார். குரங்கிலிருந்து தேவதையாக மாற்றிட்டுருக்கிறார். உயர்ந்த நிலை அடைகிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் அகங்காரமற்ற தன்மையும் இருக்கணும் அப்படின்றார். நான் என்ற அகங்காரம் இருந்தது அப்படின்னா அதை விட்டுடுங்கன்றார். ஏன்னா நாம் எந்த மாதிரி கர்மா செய்கிறோமோ நம்மை பார்த்து மற்றவங்களும் செய்வாங்க. நம்ம அகங்காரமாக ஏதோ ஒன்று செய்தோம் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதனால பாபா கவனமாக இருங்க அப்படின்றார். அகங்காரம் வந்துடுச்சு அப்படின்னா தந்தையினுடைய உள்ளத்திலிருந்து இறங்கிடுவீங்க. அதனால் முதல்ல உயர்ந்த மனநிலையை உருவாக்கிக்கோங்க. அப்போதான் பாப்தாதானுடைய இதயத்தில் அமர முடியும். உயர்ந்த மனநிலை இல்லை அப்படின்னா பாப்தாதானுடைய உள்ளத்திலையும் அமர முடியாது. அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் சிம்ஹாசனத்தில் எப்படி அமர்வீங்க அப்படின்னு கேட்குறார். அதனால் இரவு பகலும் நன்றாக உழைத்து படிக்கணுன்றார். தூக்கத்தை ஜெயிக்கணும். அமிர்த வேளையில் எழுந்து விசாரம் பண்ணணும், சிந்தனை கடலை கடையணும். அந்த மாதிரி முயற்சி செய்தீங்க அப்படின்னா ஃபுல் டே உங்களுக்கு ஆனந்தமான ஒரு மனநிலை இருக்கும் அப்படின்றார். முரளியின் பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகத்தையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலின் அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து இப்பொழுது நமக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் தந்தையிடமிருந்து மீண்டும் உலக சுயராஜ்யத்தின் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நாம் இந்த ராஜ்யத்தை அடைகிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிறகு அரைக்கல்பம் முடிந்ததும் நாம் இந்த ராஜ்யத்தை இழக்கிறோம். பிறகு பாபா வந்து ராஜ்யத்தை அடைய செய்கிறார். இது வெற்றி தோல்வியின் விளையாட்டாகும். மாயையிடம் தோல்வியே தோல்வி அடைகிறீர்கள். பிறகு ஸ்ரீமத் மூலம் நீங்கள் ராவணன் மீது வெற்றி அடைகிறீர்கள். நீங்கள் அனைவரும் தந்தையினுடைய, அதாவது பகவானுடைய குழந்தைகள். ஆனால் தந்தை அனைவருக்கும் ராஜ்யத்தை கொடுக்க மாட்டார். நாடகம் இதுபோல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் இந்த தூய்மையற்ற உலகத்தை கடந்து செல்வதற்கு நீங்கள் வந்து இந்த வைஷ்யாலயத்திலிருந்து சிவாலயத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று
படகோட்டியை நினைவு செய்கிறார்கள். ஒன்று நிராகார சிவாலயம், இன்னொன்று சாகார சிவாலயம். நிராகார சிவாலயம் என்பது நிர்வாண தாமம் ஆகும். அதாவது எந்த இடத்துல சிவபாபா வசிக்கிறாரோ அது நிராகார சிவாலயம், நிர்வாண தாமம். சிவபாபா எந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அதற்கும் சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. எனவே சத்யுகம் சாகார சிவாலயம். பாபா வசிக்கிற இடம் நிராகார சிவாலயம், பாபா ஸ்தாபனை செய்கிற உலகம் சாகார சிவாலயம். அதிகாலையில் எழுந்து ஏகாந்தத்தில் அமர்ந்து படிப்பதினால் நன்றாக தாரணை ஆகிறது. அதிகாலையில் எழுவதற்கான ஆர்வம் இருக்க வேண்டும். சில குழந்தைகள் அதிகாலையில் வேலைக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு பாபா சரி மாலையில் அமருங்கள் என்று கூறுகிறார். மாலை நேரத்தில் கூட தேவதைகள் வலம் வருகிறார்கள் என்று கூறுகிறார்கள் அல்லவா? அதாவது யாருக்காவது அதிகாலை நேரத்தில் டியூட்டிக்கு போக வேண்டியதாக இருக்குது, வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது, இல்லை நைட் டியூட்டி இருக்குது, அந்த நேரத்தில் அவங்க வேலையில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பாபா சொல்கிறார், சரி ஈவினிங் யோகா பண்ணுங்க, மாலை நேரத்துலையும் யோகா பண்ணலாம், அதுவும் 2வது அமிர்த வேலை தான். பக்தியில் சொல்லுவாங்க, அந்த மாலை நேரத்தில் விளக்கேற்றிட்டு இறைவனை நினைக்கணும், தேவதைகளை நினைக்கணும், அப்போ தான் தேவதைகள் வலம் வருவாங்க, ததாஸ்து அப்படின்னு வரம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் தூங்கிட்டோ மற்ற வேலைகள் செய்துட்டோ இருக்கக்கூடாதுன்னு. அதுக்கு பாபா சொல்கிறார், காலையில் வேலைக்கு போக வேண்டியதாக இருந்தால் மாலையில் நினைவில் அமருங்க அப்படின்னு. நோட் த பாயிண்ட். யாருக்கு அந்த நேரத்தில் வேலை இருக்கோ டியூட்டிக்கு போகணுமோ அவங்களுக்காக தான் பாபா சொல்கிறார், மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை. இந்த படிப்பில் அதிக புத்திசாலித்தனம் தேவை. எந்த அளவு படிப்பிப்பீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள். இது எல்லையற்ற படிப்பாகும். அனைவரும் படிக்க வேண்டும். ஆனால் 8 பேர் பாஸ்வித்தானர் ஆகிறார்கள். நவரத்னங்களின் மோதிரம் கூட அணிந்து கொள்கிறார்கள். நவரத்னங்கள் அப்படின்னா 9 ரத்னங்கள். அதாவது 8 ரத்னங்கள் யார் பாஸ்வித்தானர் ஆகியிருக்காங்களோ அவங்க, நடுவில் சிவபாபா. ஆக 9 ரத்னங்கள். நவரத்னங்கள் என்றால் 9 ரத்னங்கள். அந்த 8 ரத்னங்கள் சிவபாபாவின் வழிப்படி நடந்து எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்திருக்காங்க, பாஸ் ஆகியிருக்காங்க, பாஸ்வித்தானர் ஆகியிருக்காங்க. அதனால்தான் பக்தர்கள் அந்த நவரத்தின மோதிரத்தை அணிந்தால் நாம் கூட எல்லாத்தையும் கடந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சத்யுகத்தில் யாருடைய மனைவியும் அகால மரணம் அடைவதில்லை. அழுவதற்கான அவசியமே இருக்காது. பெயரே சொர்க்கம் என்பதாகும். மற்றபடி இது காணல் நீர் போன்ற ராஜ்யமாகும். இதற்கு மாயையின் பகட்டு என்று சொல்லப்படுகிறது. இது விஞ்ஞானத்தின் கடைசி நேர பகட்டு அல்ப காலத்திற்கானது. மாயையின் பகட்டினால் குஷியும் கொண்டாடுகிறார்கள் என்றால் விநாசமும் ஏற்படும். அதாவது மாயையினுடைய கடைசி நேர பகட்டு பாருங்கள், விஞ்ஞானத்தினுடைய பகட்டு. எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, நமக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வசதிகள் கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் நல்லா அதை என்ஜாய் பண்ணுறாங்க, குஷியை கொண்டாடுறாங்க. ஆனால் அதிலேயே அழிவு இருக்குது, அதை உணர்றதில்லை. அதுக்கு பாபா சொல்கிறார், மாயனுடைய பகட்டு அல்ப காலத்திற்கானது அப்படின்னு. நீங்கள் ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ராஜ்யத்தை உங்களிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது. ஈஸ்வரிய குழந்தைகளாகிய உங்களுடைய நடத்தை மிகவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். சத்யுகத்தில் நடத்தை உயர்ந்ததாகவும் ராயலாகவும் இருக்கும். இப்போது இங்கே உங்களை வெள்ளாட்டில் இருந்து சிங்கமாக, குரங்கிலிருந்து தேவதையாக ஆக்கப்படுகிறது. எனவே ஒவ்வொரு விஷயத்திலும்
அகங்காரமற்ற தன்மை இருக்க வேண்டும். தன்னுடைய அகங்காரத்தை உடைக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட கர்மம் செய்கிறோமோ நம்மை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். அகங்காரம் வரும் பொழுது தந்தையின் உள்ளத்திலிருந்து இறங்கி விடுகிறார்கள். எதுவரை உயர்ந்த மனநிலை உருவாகவில்லையோ அதுவரை உள்ளத்தில் அமர மாட்டீர்கள். பிறகு சிம்ஹாசனத்தில் எப்படி அமர்வீர்கள்? இரவும் பகலும் நன்றாக உழைத்து படிக்க வேண்டும். தூக்கத்தை வென்றவர் ஆக வேண்டும். இரவில், அதாவது அமிர்த வேளையில் சிந்தனை கடலை கடைந்தால் உங்களுக்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்படும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், என்ன கர்மம் நாம் செய்கிறோமோ நம்மை பார்த்து பிறர் செய்வார்கள். ஆகையால் ஒவ்வொரு கர்மத்தின் மீதும் கவனம் வைக்க வேண்டும். மிக மிக பணிவானவராக, அகங்காரமற்றவராக ஆக வேண்டும். அகங்காரத்தை உடைத்துவிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக்கிக் கொள்வதற்கு நல்ல முறையில் படிப்பை படிக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து தந்தையை நினைவு செய்வதற்கான ஆர்வம் இருக்க வேண்டும். வரதானம், திரிகாலதர்ஷி, அதாவது 3 காலங்களையும் உணர்ந்த நிலையின் மூலம் குழப்பமான சூழ்நிலைகளை ஆனந்தமான சூழ்நிலையாக மாற்றக்கூடிய கர்ம யோகி ஆகுங்கள். எந்த குழந்தைகள் திரிகாலதர்ஷியாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் எந்த விஷயத்திலும் குழப்பமடைய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு முன்னால் 3 காலங்களும் தெளிவாக இருக்கிறது. எப்போது குறிக்கோளும் பாதையும் தெளிவாக இருக்கிறதோ அப்போது குழப்பமடைய மாட்டார்கள். திரிகாலதர்ஷி ஆத்மாக்கள் ஒருபோதும் எந்த விஷயத்திலும் ஆனந்தத்தை தவிர வேறு எதையும் அனுபவம் செய்ய மாட்டார்கள். குழப்பமடையக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் பிராமண ஆத்மாக்கள் அதையும் ஆனந்தத்தில் மாற்றிவிடுவார்கள். ஏனென்றால் பல முறை அந்த நடிப்பை நடித்திருக்கிறார்கள். இந்த நினைவு கர்ம யோகியாக மாற்றிவிடுகிறது. அவர்கள் ஒவ்வொரு வேலையையும் ஆனந்தமாக செய்வார்கள். ஸ்லோகன்: அனைவருடைய மரியாதையை பெற வேண்டும் என்றால் அனைவருக்கும் மரியாதை கொடுங்கள். ஓம் சாந்தி.